வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாணய நிதிய உடன்படிக்கையின் கட்டமைப்புக்குள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதி கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கான ஜனாதிபதி செயலணி நியமனம். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயகவுக்கு உள்ள ஆபத்து தொடர்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கு புரியவில்லை என்று குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் கட்டமைப்புக்குள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து அறிக்கை ஒன்று வெளியிட்ட போது முன்னாள் ஜனாதிபதி இதனை கூறினார். அதில் மேலும் தெரிவித்திருப்பதாவது, சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை முன்னெடுத்துச் செல்வதும் அதனை பாதுகாப்பதும் அவசியம் என்பதோடு அதிலிருந்து வெளியேறுவதற்கு அரசாங்கத்திற்கோ அல்லது எதிர்க்கட்சியினருக்கோ அதிகாரமில்லை. மாறாக உடன்படிக்கையிலிருந்து வெளியேறினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார பிரச்சினைகள் எழும் நிலைமை உள்ளது என்றார். டிசம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் புதிய சர்வதேச பிணைமுறை கூப்பன் வழங்குவதற்கு இலங்கை தயாராகி வருகிறது. அது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது நிறைவடைந்துள்ளன. நாம் திவால் நிலையிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் என்ற அறிவிப்பினை வெளியிட வேண்டும். அதன் பின்னர் வங்கிகளும் தேவையான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதே நேரம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை தொடர்பான சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் தமது கல்வி தகமைக்குரிய சான்றிதழ்களை முன்வைக்க முடியாத நிலையில் சபாநாயகர் பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அவரின் பட்டம் பற்றி பிரச்சனை இல்லை, எனவே அவர் விரைவில் சான்றிதழ்களை முன்வைப்பார் என்றார். மேலும் எமது தரப்பில் உள்ள எவரும் போலி தகவல்களை முன்வைக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது சான்றிதழ்களை சபையில் சமர்ப்பித்துள்ள போதும் நேற்று காலை வரை கூட ஹன்சாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனவே எதிர்க்கட்சித் தலைவர் காண்பித்த சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அம்பாறை அருகம்குடா பகுதியில் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது என்றும் குறித்த பகுதிக்கு மீண்டும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளார்கள் என்றும் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இது குறித்து அவர் குறிப்பிடுகையில், அருகம்குடாவின் நிலைமை சீராக உள்ளதோடு அங்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. மீண்டும் அங்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வருகை தர ஆரம்பித்துள்ள நிலையில் பிரித்தானியாவும் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கான பயண தடையை தளர்த்தியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தோடு கைது செய்யப்பட்டவர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் விரைவில் இதன் தகவல்களை வெளியிடுவோம் என்றும் நலிந்த ஜாதிச கூறினார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர், முப்படை தளபதிகள், பதில் போலீஸ் மா அதிபர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட 18 பேர் இந்த ஜனாதிபதி செயலணிக்கு பெயரிடப்பட்டுள்ளார்கள். இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு, நல்லடக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்டு ஒரு தேசிய பணியை தொடங்குவது இதன் நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல், பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மை மற்றும் அரசு இயந்திரங்களை வலுப்படுத்த ஒரு மாற்று முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை அடைவது இதன் மற்றொரு நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அரிசியினை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றோடு நிறைவடைய இருந்த நிலையில் இறக்குமதிக்கான கால அவகாசம் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் தனியார் இறக்குமதியாளர்கள் இந்த காலப்பகுதியில் 16,000 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்திருந்தனர். எனினும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகையில் 75,000 கிலோகிராம் அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்பது கண்டறியப்பட்டு அவற்றை மீள் ஏற்றுமதி செய்வதற்கு சுங்க திணைக்களம் குறித்த இறக்குமதியாளர்களுக்கும் அறிவுறுத்தியிருந்தது. அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்து 2ஆம் தொகை அரிசி இறக்குமதி செய்ததோடு இந்தியாவிலிருந்து 60,000 மெட்ரிக் டன் அரிசியினை எதிர்வரும் 31ஆம் தேதிக்குள் இறக்குமதி செய்வதாக வர்த்தக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது.
ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கிச் செல்வது பிழையானது என்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை என்றும் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இதை தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகின் முக்கிய தலைவர்கள் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களே திறந்து கொண்டு இறங்காமைக்கு முக்கிய ஏது பாதுகாப்பு நோக்கங்களை ஒழிய மாறாக பிரபுக்கள் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களது வாகன கதவுகளை திறப்பதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரபுக்கள் நிகழ்வுகளுக்கு வரும்போது அவர்கள் வரும் நேரம் முன்கூட்டியே தெரிய வந்துவிடும் எனவும் இவ்வாறான நிலையில் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் அமைந்துவிடும். அதே நேரம் பாதுகாப்பு எதுவுமின்றி பிரபுக்கள் வாகனங்களை திறந்து இறங்கிச் செல்லும் போது தாக்குதல் நடத்துவது இலகுவானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே பிரபுக்கள் வாகனத்தில் இருக்கும் போது பாதுகாப்பு படையினர் கீழே இறங்கி பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து அதன் பின்னரே பொதுவாக பிரபுக்கள் வாகனத்திலிருந்து இறங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களை தெரியாதவர்கள் ஜனாதிபதியின் செயற்பாட்டை புகழ்ந்து பாராட்டுவதாகவும் உலகம் முழுவதிலும் பின்பற்றப்படும் பிரபுக்களின் பாதுகாப்பு நடைமுறைகள் தெரியாது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு பிரதானி பதவி நீக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்த நபர் அங்கு கடமையில் இருந்த காவலாளியை காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் கடமையில் இருந்த காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து 35 வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் வைத்தியசாலை காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் காயமடைந்த காவலாளி யாழ் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன இறக்குமதி 3 கட்டங்களின் கீழ் நடைபெறவுள்ளதால் அது எமது டொலர் கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். செய்தியாளர்கள் முன்னிலையில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கு 5.6 பில்லியன் என்ற நிலையில் மத்திய வங்கியில் தற்போது 6.5 பில்லியன் டாலர் கையிருப்பு காணப்படுகிறது. மேலும் விரைவில் சில கொடுப்பனவுகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வாறான கொடுப்பனவுகளை செய்த பின்னரும் கூட நமக்கு 5.5 பில்லியன் டாலர் கையிருப்பு இருக்கும். இந்த நிலையில் வாகன இறக்குமதி தொடர்பாக பேசப்படும் நிலையில் வாகன இறக்குமதியினால் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்புக்கு தாக்கம் ஏற்படாது. ஆனால் வாகன இறக்குமதியினால் அவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பது தொடர்பாக நாங்கள் பகுப்பாய்வுகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். அரசாங்கமே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றார். இதேவேளை வாகனங்கள் படிப்படியாக இறக்குமதி செய்யப்படும் என்றும் பொது போக்குவரத்து, வர்த்தக தேவைகள் மற்றும் தனியார் துறை என்று 3 கட்டங்களில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அது மிகப்பெரிய தாக்கத்தை எமது டொலர் கையிருப்பில் ஏற்படுத்தாது. அவ்வாறு சிக்கல் நிலை தோன்றினால் நாம் அரசுக்கு அறிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.